வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆய்வு கட்டுரை பங்குச் சந்தைய பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே ஒரு கேள்வி கேக்குது. ஆமா. இப்போல்லாம் இன்டர்நெட் திறந்தாலே ஒரு மேஜிக் கோட் இல்லனா ஒரு ரகசிய இண்டிகேட்டர் இருந்தா போதும். ஒரே நாள்ல கோடீஸ்வரனாகிடலாம் சொல்றாங்க. அதேதான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் ரொம்ப பரவலா இருக்கு. நிச்சயமா. சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு அடுத்தவங்க வாழ்க்கைய மாத்த போறதா சொல்றவங்க தான் அதிகம். ஆனா நீங்க அனுப்புன இந்த ஆர்டிக்கல், பங்குச் சந்தை கல்வி மாய கிறிஸ்டல் பந்தா அறிவியல் பயிற்சியா? ஆமா, அந்த தலைப்பே இந்த மனநிலையை உடைச்சு பாக்குது. கரெக்ட். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். சந்தையை ஏதோ மந்திர தந்திரம்னு பாக்குறதுக்கும் ம். அது ஒரு அறிவு சார்ந்த ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நிச்சயமா. இந்த உரையாடல் ரொம்ப முக்கியம். உங்க ஆதாரம் ஆரம்பத்திலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஓமையோட தொடங்குது. ஆமா, அந்த டாக்டர் ஓமை. அதேதான். நாம ஒரு டாக்டர் கிட்ட போய் நமக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லாம, டாக்டர் எனக்கு ஒரு ஊசி போடுங்க இல்லனா, ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டா ஆமா, அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். ரொம்பவே அபத்தமா இருக்கும். டாக்டர் நம்மள ஒரு மாதிரியா பாப்பாரு. அதே மாதிரி தான் ஒரு பங்குச்சந்தை கல்வியாளர்கிட்ட போய் எனக்கு ஒரு கோடிங் கொடுங்க இல்லனா ஒரு இண்டிகேட்டர் சொல்லுங்கன்னு கேட்கறதும் அதே அறியாமை தான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஓ, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்காம நேரடியா சொல்யூஷனுக்கு தாவுறது. நோய்க்கால காரணத்தை தெரிஞ்சுக்காம ஊசிய மட்டும் கேக்குற மனநிலை. எக்ஸாக்ட்லி. அதுதான் இங்க மையப்புள்ளி. அந்த ஊமை ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஊசியில மருத்துவம் இல்ல, அந்த ஊசிய எப்போ யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிற அறிவிலிடம் மருத்துவம் இருக்கு. கரெக்ட். அதே மாதிரி பங்கு சந்தையோட வெற்றியும் அந்த கோடுலயோ இண்டிகேட்டர்லயோ இல்ல, அதை எப்படி ஏன் பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிற சிந்தனையில தான் இருக்கு. ஆமா. அப்ப இந்த சார்ட்டு கோடு எல்லாம் இல்லனா சந்தைங்கிறது நிஜத்துல என்னதான்? உங்க ஆதாரம் அதை ரொம்ப தெளிவா வரையறுக்குது. பங்கு சந்தைங்கிறது முதல்ல நிகழ்தகவுகளின் விளையாட்டு. ப்ராபபிலிட்டி கேம். ஆமா. அடுத்து இது இடர் மேலாண்மையின் பயிற்சி. அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்கான ஒரு ஜிம் மாதிரி. ஓகே. மூணாவதா இது ஒட்டுமொத்த மனித மனப்போக்கோட பிரதிபலிப்பு. சந்தையில வர்ற ஏற்ற இறக்கங்கள் மனுஷங்களோட பேராசைக்கும் பயத்துக்கும் இடையிலான போராட்டம் தான். கடைசியா இது கணிதமும் உளவியலும் சந்திக்கிற ஒரு களம். வாவ், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது ஸ்கூல்ல கணக்கு போட்ட மாதிரி 2 கூட்டல் 2 4ன்னு ஒரு கரெக்டான விடை கிடைக்கிற விஷயம் இல்ல போல. நிச்சயமா இல்ல. இது ஒரு போக்கர் கேம் மாதிரி இருக்கு. கணக்கும் வேணும், ஆனா கூட இருக்கிறவங்களோட மனநிலையையும் படிக்க தெரியணும். ரொம்ப சரியான ஒப்பீடு. அப்போ சந்தைக்கிட்ட இருந்து உறுதியான பதில்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஏமாற்றம் தானே மிஞ்சும். 100க்கு 100 உண்மை. சந்தை உங்களுக்கு நிச்சயமான பதில்களை தராது. ஆனா ஆனா கிடைக்கிற தகவல்களை வச்சு சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில எப்படி ஒரு சிறந்த முடிவு எடுக்கலாம்னு கத்துக் கொடுக்கும். இதை ஒரு பெரிய படமா பார்க்கணும்னா, புகழ்பெற்ற முதலீட்டாளர் பெஞ்சமின் கிராஹம் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன சொன்னார் அவரு? அவர் சொல்வாரு, குறுகிய காலத்துல சந்தை ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது ஒரு ஓட்டிங் மெஷின். யார் மேல அதிகமா சென்டிமெண்ட் இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க. சரி. உண்மையான மதிப்பு என்னவோ அதுதான் ஜெயிக்கும். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தோட அடுத்த நகர்வ, அதாவது நாளைக்கு மார்க்கெட் ஓட்டு யாருக்கு விழும் தெரிஞ்சுக்க தான் பலரும் துடிக்கிறாங்க. ஆமா, நாளைக்கு மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமா, எந்த விலையில வாங்கலாம் எந்த விலையில விக்கலாம், இந்த மாதிரி கேள்விகளை தான் உங்க ஆதாரம் கிறிஸ்டல் பால் மனநிலைன்னு சொல்லுது. எதிர்காலத்தை அப்படியே காட்டி கொடுக்கிற ஒரு மாய கண்ணாடி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, இந்த மனநிலை இன்னைக்கு ரொம்பவே அதிகம். யூடியூப்ல வர்ற குருக்கள், டெலகிராம் சேனல்கள்ல வர்ற டிப்ஸ் எல்லாமே இந்த கிறிஸ்டல் பால் மாயையை தான் விக்கிறாங்க. கரெக்ட். நீங்க யோசிக்க வேணாம், நாங்க சொல்றத மட்டும் செய்யுங்கிற மாதிரி. ஆனா இது கேட்கறதுக்கு ரொம்ப வசுவசியா இருக்கல்ல. ஒருத்தர் நமக்காக எல்லா வேலையும் செஞ்சு நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் சொன்னா வாழ்க்கை எவ்வளவு சுலபமா இருக்கும்னு தோணும். அந்த பொறுப்பை தள்ளி போடுறதுல ஒரு சுகம் இருக்கு. ஆமா. நீங்க சொல்றதுதான் அந்த மனநிலையோட உளவியல் ஆணிவேர். எனக்கு ஒரு கோட் கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்கும்போது அவர் உண்மையா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்னு, நான் சிந்திச்சு அனலைஸ் பண்ணி என் நேரத்தை வீணாக்க விரும்பல. சரி. 2, நான் ஒருவேளை தப்பா முடிவெடுத்துட்டா அந்த தப்பை ஏத்துக்கிற தைரியம் எனக்கு இல்ல. ஆமா, அந்த பயம் இருக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமா, நாளைக்கு நஷ்டம் வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, நீங்க கொடுத்த கோட்டு தான் பொறுப்பு. இது ஒரு தப்பித்தல் மனோபாவம். நிச்சயமா. இது ஒரு மாணவனோட மனநிலை கிடையாது. இது ஒரு சூதாட்டக்காரனோட மனநிலை. கரெக்ட். ஒரு மாணவன் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கத்துக்க விரும்புவான். ஆனா இவங்க யாராவது மீன் பிடிச்சு கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. இது கல்விய தேடுறதில்ல, பொறுப்பிலிருந்து தப்பிச்சு ஓடுறது. அப்போ உண்மையான ஆபத்து சந்தையிலையா இல்ல இந்த மனநிலையிலையா? அதுதான் முக்கியமான கேள்வி.
இதுக்கு உங்க ஆதாரம் வாரன் பஃபெட்டோட ஒரு மேற்கோளை காட்டுது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தெரியாமல் செய்வதிலிருந்துதான் ஆபத்து வருகிறது. ஆமா, இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஏன்னா நம்ம பலரும் சந்தையோட ஏற்ற இறக்கம் தான், வாலட்டிலிட்டி தான் உண்மையான ஆபத்துன்னு நினைக்கிறோம். கரெக்ட். ஆனா இந்த ஆர்டிக்கிள் ஆபத்து வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுது. இது ஒரு பெரிய புரிதல் இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. சந்தேக ஆபத்துங்கிறது தவிர்க்க முடியாதது. அது மார்க்கெட்டோட இயல்பு. ஒரு புயல் வர்ற மாதிரி. அது நம்மால கட்டுப்படுத்த முடியாது. முடியாது. ஆனா புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் எந்த பாதுகாப்பும் இல்லாம ஒரு உடையிற படகுல கடலுக்குள்ள போறதுதான் அறியாமையின் ஆபத்து. வாவ். இங்க இண்டிகேட்டர், ஸ்ட்ராட்டஜி, கோட் மாதிரி கருவிகள் எல்லாமே ஒரு கத்தி மாதிரி. ஒரு டாக்டர் கையில இருந்தா அது உயிரை காப்பாத்தும் ஒரு கருவி. ஆனா மருத்துவம் படிக்காத ஒருத்தர் கையில இருந்தா அதுவே ஒரு ஆயுதமா மாறி ஆபத்தை உண்டாக்கிடும். அப்போ விஷயம் இண்டிகேட்டர்ல இல்ல, அத பயன்படுத்துற நம்ம கிட்ட தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. நீங்க ஒரு கருவியை வாங்குறீங்களா? இல்ல அந்த கருவியை எப்படி பயன்படுத்துறதுங்கிற திறனை வளர்த்துக்கிறீங்களா? அதேதான். ஒரு நல்ல கேமரா வாங்குறதுக்கும் ஒரு நல்ல போட்டோகிராஃபர் ஆகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அருமையான ஒப்பீடு. கேமராவை யார் வேணாலும் வாங்கலாம். ஆனா அந்த கேமராவை வச்சு ஒரு கதையை சொல்றதுக்கு பார்வை, திறமை, பயிற்சி வேணும். அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பங்குச்சந்தை கல்விக்கும் சூதாட்டத்துக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோட்டை உங்க ஆதாரம் வரையறுக்குது. ஆமா, கல்வி இல்லாத ஒருத்தருக்கு ஒரு இண்டிகேட்டர் கடவுள் மாதிரி தெரியும். அது சொன்னா கரெக்டா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மத மாதிரி ஆகிடும். அதுல லாபம் வந்தா ஆஹா இண்டிகேட்டர் சூப்பர்னு கொண்டாடுவாங்க. நஷ்டம் வந்தா ச்சே இந்த இண்டிகேட்டர் வேலைக்காகாதுன்னு தூக்கி போட்டுட்டு அடுத்த இண்டிகேட்டரை தேடி போவாங்க. அவங்களுக்கு லாப நஷ்டங்கிறது அதிர்ஷ்டம். ஆனா கல்வியோட அணுகும்போது என்ன நடக்குது? கல்வியோடு அணுகும்போது அதே இண்டிகேட்டர் வெறும் தரவு, அதாவது டேட்டா. அது கடவுள் இல்ல, ஒரு கால்குலேட்டர் மாதிரி. ஆமா, அதே ஸ்ட்ராட்டஜி ஒரு கருதுகோள், ஒரு ஹைபோதசிஸ். இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நாமளா உருவாக்குன ஒரு விவி. அது சரியா போகலாம், தப்பாவும் போகலாம். கரெக்ட். ஒருவேளை லாபம் வந்தா அது அதிர்ஷ்டம் இல்ல, நம்ம பகுப்பாய்வோட விளைவு. நஷ்டம் வந்தா அது துரதிர்ஷ்டம் இல்ல, நம்ம பகுப்பாய்வுல ஏதோ தவறு நடந்திருக்கு. இல்லனா நிகழ்தகவு நமக்கு எதிரா வேலை செஞ்சிருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. இந்த மனநிலை தான் ஒரு வர்த்தகரையும், அதாவது ஒரு ட்ரேடரையும், ஒரு சூதாட்டக்காரரையும், கேம்ப்ளரையும் பிரிக்குதுன்னு உங்க ஆதாரம் அழுத்தமா சொல்லுது. ஆமா, சூதாட்டத்துல a casa sempre gagna, the house always winsன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அக்காச சாம்பிரன் ஆஞ்ஞா. இங்க வீடுங்கிறது சந்தை. அதுக்கு நீங்க ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், தோத்தாலும் ஒண்ணுதான். நீங்க உங்களுக்கு எதிரா தான் சூதாடுறீங்க. கரெக்ட். இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அலெக்சாண்டர் எல்டர்ங்கிற ஒரு ட்ரேடரோட மேற்கோள். அவர் சொல்றாரு, ஒரு வெற்றிகரமான வர்த்தகரோட குறிக்கோள் ஒவ்வொரு ட்ரேட்லயும் ஜெயிக்கிறது இல்ல, அப்போ என்னதான் குறிக்கோள்? ரொம்ப காலத்துக்கு இந்த ஆட்டத்துல நீடிச்சு நிக்கிறது தான். சர்வைவல். ஆமா, அந்த நீடித்திருத்தல, அந்த சர்வைவல கல்விதான் கொடுக்கும், சூதாடம் கொடுக்காது. சரி சரி. இன்னைக்கு வர லாபம் நாளைக்கு காணாம போயிடும். ஆனா கல்வி சரியான கேள்விகளை கேட்கும் திறனை கொடுக்கும். ஒரு ட்ரேடு தப்பா போனா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமா இழப்பை கட்டுப்படுத்துற ஒழுக்கத்தை கொடுக்கும். சரி, அப்ப நாம இந்த உரையாடல்ல இருந்து என்ன எடுத்துக்கலாம்? நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி பங்குச்சந்தை கல்விங்கிறது அது பணக்காரன் ஆகிறதுக்கான குறுக்கு வழி இல்ல. அது ரெடிமேடா சிக்னல் தர்ற ஒரு சேவையும் இல்ல. அது ஒரு மாயமந்திர கோடும் இல்ல. அது நம்ம சிந்தனை முறையா மாத்திர ஒரு நீண்ட பயணம். ஆமா, உங்க ஆதாரம் முதல்ல சொன்ன அந்த டாக்டர் ஓமைக்கே வருவோம். நீங்க டாக்டர் கிட்ட போனா ஒரு மாத்திரை வாங்கலாம். ஆனா நீங்களே டாக்டர் ஆகணும்னா அதுக்கு படிக்கணும் வருஷ கணக்கா. அதேதான், சந்தையில ஒரு டிப்ஸ் கிடைக்கலாம். ஆனா அறிவு இல்லாம அந்த டிப்ஸை வச்சு வர லாபம் என்னைக்கும் நிலைக்காது. இறுதியா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ரோனி மேற்கோளை இந்த ஆதாரம் நினைவுபடுத்துது. ஆமா, ஐன்ஸ்டீன் சொன்னாரு, கல்வி என்பது உண்மைகளை கற்றுக்கொள்வதல்ல, சிந்திப்பதற்காக மனதை பயிற்றுவிப்பதே ஆகும். Education is not the learning of facts, but the training of the mind to think. கரெக்ட். பங்குச்சந்தை கல்வியோட நோக்கமும் அதுதான். எப்போ பார்த்தாலும் லாபம் சம்பாதிக்கிறது இல்ல, அது சாத்தியமும் இல்ல. ஆனா இழப்பை கட்டுப்படுத்தி, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, நீண்ட காலத்துக்கு சந்தையில நிலைச்சு நிக்கிறதுக்கான ஒழுக்கத்தையும் மனப்பக்குவத்தையும் தரதுதான் உண்மையான கல்வி. உங்க ஆதாரத்தோட கடைசி வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. மார்க்கெட்ல ஆபத்து இல்ல, அறியாமை தான் உண்மையான ஆபத்து. ஆமா, இது உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான சிந்தனைய தூண்டணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சந்தையில ஜெயிக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு ரகசிய கோடு இருக்குன்னா அத கண்டுபிடிச்சவர் ஏன் அதை மத்தவங்களுக்கு விக்கணும்? அதேதான். அத வச்சு அவரே முடிவில்லாத செல்வம் ஈட்டலாமே. அப்படியானால் உண்மையான மதிப்பு எங்கே இருக்கு? அந்த கருவியலா
இல்ல அந்த கருவியை உருவாக்கும் அறிவிலா?